ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாக்பூரில் இருக்கோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பங்க்கில் டீசல் அடிச்சிட்ருக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகுது. எல்லாம் அப்படியே சாட் போட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க பங்க்கில். அதாவது பங்க்கு டீசல் அடித்து முடிச்சாச்சுங்க. அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நாள் 1.5 நாள் ஃபுல்லாக வெட்டி ஆகி போச்சு. டீசல் அடிச்சு முடிச்சு கிளம்பலான்னு பார்த்தேங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நாக்பூர் ரோட்டில் அவுட்டரில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு டிரைவர். முத்தான சொன்னார், அவர் படுத்துருக்காருல, அவர் தான் உங்களுக்கு தெரியும். வெடிக்கால வண்டி தான் சொன்னார் 4 மணிக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ணா இருக்கார், இது கம்பெனி டிரைவர் தான். இன்னொரு டிரைவர் கடைக்கு போயிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு நீ காலைல கிளம்பலாங்க, ஒரு 4 மணிக்கு போய் கிளம்பலாம். நான் கிளம்பும்போது அப்படியே வெளிச்சம் முடிச்சு வீடியோ பண்ணுறேன். இல்லாட்டி அப்படியே நாக்பூருக்குள்ளே போகும்போது வெடிஞ்சிடும், அப்போ நான் வீடியோ பண்ணுறேன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா மகாராஷ்டிரா பார்டரில் இருக்குங்க. மகாராஷ்டிராலேருந்து எம்பி பார்டருக்குள்ளே போகிற செக் போஸ்ட்டுங்க இது. வண்டி பார்த்திங்கன்னா எடை போட்டேங்க. இப்போ தான் எடையை போட்டு அடுத்து ஆடியோ ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள வண்டி விட்டுட்டுருக்குங்க. நம்ம இப்போ நேராக போகிறோம் பார்த்தீங்களா, நேராக போயிட்டு ரைட் சைடில் வரணுங்க. அங்கே ஒரு வண்டி கண்டெய்னர் மாதிரி வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த வழியை தான் நம்ம வரணும். உள்ள ஆடியோ ஆஃபீஸ் போய் என்ட்ரி போட்டு வரணும். இப்போ நம்ம டிரைவர் உள்ள ஆடியோ ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்காருங்க. உள்ள லெஃப்ட் சைடு ஆடியோ ஆஃபீஸ் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க. என்ட்ரி ஓடுறதுக்கு போயிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரி போட்டாச்சுங்க. என்ட்ரி போட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வழி தான் நம்ம வந்த வழி. நம்ம போகிறது அதுக்கு ஆப்போசிட்லிங்க. ஒரே வழி தான், அது பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம இதில் நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணி தான் பைபாஸ்க்கு ஏறணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியும் பார்த்தீங்கன்னா நேராக அந்த கூம்பு மாதிரி ஒரு கட்டடம், அதுதான் வே பிரிட்ஜுங்க. டோல்கேட் மாதிரி தான். அங்கே இடம் போட்டு நம்ம வந்தோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா எம்பிக்குள்ளே இருக்குங்க. மத்திய பிரதேச பார்டருக்குள்ளே வந்தாச்சு. நைட்டே வந்துட்டோம். வந்து இன்னொரு செக் போஸ்ட் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று டீசல் அடிக்காமல் நின்றுன்னு சொன்னோம். அது என்ன காரணம்னா பணம் ஆகலின்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஊரில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இல்லைங்க, அதனால எல்லாம் பேங்க் லீவுன்னு மாதிரி சொன்னாங்க. அதனால் பணம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுங்க. டீசல் அடிச்சு நைட்டே வந்தாச்சு. உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஜபால்பூர் ரோட்டில் நிற்கிறோம். நாக்பூர் ஜபால்பூர் ரோடு இங்கேருந்து சரியாக 100 கிலோமீட்டருங்க. ஜபால்பூருக்கு முன்னாடி இங்கிருந்து நாங்கள் 100 கிலோமீட்டர் போனோம்னா லெஃப்ட்டில் கட் பண்ணுவோம். எந்த ரோடுன்னா சாகர் ரோடுங்க. சாகர்லேருந்து அங்கேருந்து ஜான்சிலேருந்து அப்படியே ஆக்ரா போய் போகிறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் கிளம்பலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜபால்பூர் பக்கம் வந்துட்டேங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் தெரியுது, பார்த்தீங்கன்னா அது நேராக போனால் ஜபால்பூர், லெஃப்ட் சைடில் கட் பண்ணி நரசிங்பூர், அப்புறம் சாகர். அடிச்சுக்கிறேன் 50 ரேட் பண்ணுறேன் நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாகர் பக்கத்தில் இருக்குங்க. சாகருக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. அப்படி ஒரு தாபால் நிறுத்தி வச்சுருக்குங்க சாப்பிட்லான்ட்டு. இன்றைக்கி சாப்பாடு செய்கிற டைம் கிடைக்கல, அதனால் கடையில் சாப்பிட்லான்ட்டு நாங்கள் வந்து நிறுத்தி வச்சுருக்குங்க. என்ன சொன்னீங்க? பூச்சியில் அது எறும்பு. என்ன சொன்னீங்க? ரொட்டி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முட்டை கிரேவி சொன்னாங்க, அது வகை ரொட்டி சொன்னோம். பார்த்தீங்களா, ஆளுக்கு 2 ரொட்டி, அது வகை முட்டை கிரேவி. ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ நான் எங்கே இருக்குன்னா சாகருக்கு முன்னாடி நிற்கிறேங்க. ஆல்ரெடி தாபால் சாப்பிட்ருப்பேன், வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து தாண்டி ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்தாங்க. வந்தோடனே சாகர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது, ஒரு 20-30 கிலோமீட்டர் நிறுத்தி வச்சுருக்குங்க. பார்த்தீங்கன்னா சாகர் லைனில் போகும் பார்த்தீங்கன்னா ஆடியோ பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் யாரும் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க வண்டியெல்லாம். ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே எடுப்புன்னு சொன்னாங்க. இங்கே தமிழ்நாட்டு வண்டி பார்த்திங்கன்னா நிறைய நின்றுருக்கு. அப்படியே இறங்கி காட்டுறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது எல்லாமே தமிழ்நாட்டு வண்டி தாங்க. இதெல்லாம் ஒரு சாயந்தரம் 6 மணி இல்லாட்டி 7 மணிக்கு மேலே தான் வண்டியை எடுப்பாங்க. நாங்களும் இங்கே தான் நிறுத்தி வச்சுருக்கோம் ஒரு தாபாவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்குங்க. ஆக்ராவுக்கு முன்னாடி இருக்கும் வண்டி. பார்த்திங்கன்னா ஒரு தாபால் நிறுத்தி வச்சுருக்குங்க. நைட்டு தான் வண்டி எடுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தா நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே போனோம், ஆக்ரா சிட்டிக்குள்ளே. அவுட்டரில் போனால் எங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றி வரும். நல்லா ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே வண்டி எடுக்கலான்ட்டு நிறுத்தி வச்சுருக்குங்க. அப்புறம் அதை தாண்டிட்டோம்னா அப்புறம் எனக்கு எந்த தொந்தரவு. அதுக்கப்புறம் அலிக்காரு, அப்புறம் காசியாபாத் தான் பக்கமாக வந்துட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன், சரிங்களா? இங்கே ஆக்ராலேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு காசியாபாத் போகிறது அடுத்த வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you.